புதுச்சேரி எழுச்சி நாயகன் அண்ணன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் ஜேசிஎம் மக்கள் மன்றம். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீது காவல்துறையினர் நிகழ்த்திய அத்துமீறல்களை கடுமையாக கண்டிக்கிறது. இதுகுறித்து ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் காரைக்கால் தெற்கு பகுதி பொறுப்பாளர் ஜேசிஎம் MMA அப்துல் பாசித் வெளியிட்ட அறிக்கையில், பாலியல் அத்துமீறல்கள் குறித்த நியாயமான விசாரணையை கோரி இந்திய மாணவர் சங்கம் சார்பில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற அமைதியான போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவிகளை பெண் காவலர்கள் இல்லாமல் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ள காவல்துறையின் நடவடிக்கை ஜனநாயகத்துக்கு எதிரானது. இது கல்வி வளாகத்தின் புனிதத்தையும் மாணவர்களின் அடிப்படை உரிமைகளையும் பறிக்கும் செயலாகும். இத்தகைய அத்துமீறலுக்கு அனுமதி வழங்கியவர்கள் யார்? பல்கலைக்கழக வளாகத்தில் காவல்துறையினர் நுழைந்து தாக்குதல் நடத்தியதற்கான காரணம் என்ன என்பதற்கு புதுச்சேரி காவல்துறை உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என எழுச்சி நாயகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஜேசிஎம் மக்கள் மன்றம் வலியுறுத்துகிறது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் வளாகங்களில் பேராசிரியர்களால் நிகழ்த்தப்பட்ட பாலியல் அத்துமீறல்கள் குறித்து நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் புகார்களை மூடி மறைக்கும் போக்கை கண்டித்து மாணவர்கள் போராடியுள்ளனர். அந்த அமைதியான போராட்டத்தை ஒடுக்குவதற்காக 25 மாணவர் சங்க நிர்வாகிகளை சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்தது ஜனநாயகத்தையே கேள்வி கேட்கும் செயல். மேலும் பாலியல் புகார்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளும் பெயரில் மாணவிகளை அச்சுறுத்தும் டி வம்சிதர் ரெட்டி மீது உயர் நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஜேசிஎம் மக்கள் மன்றம் வலியுறுத்துகிறது. புதுச்சேரி அரசு மற்றும் காவல்துறை கல்வி வளாகங்களில் நடக்கும் பாலியல் அத்துமீறல்களை ஒடுக்காமல் உண்மையை மூடி மறைக்கும் நோக்கில் லத்தியை பயன்படுத்தினால் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து நடத்தும் போராட்டம் மேலும் தீவிரமடையும் என்பதை புதுச்சேரி எழுச்சி நாயகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தலைமையிலான ஜேசிஎம் மக்கள் மன்றம் கடுமையான எச்சரிக்கையுடன் தெரிவிக்கிறது. Go back!